முன்னாள் டெபுட்டி சிஎம் என்ன கேள்வி கேட்குறாரு தெரியுமா? அந்த கேள்வியெல்லாம் யாரை பார்த்து கேட்குறாருன்னு அவருக்கு தெரியல. அவர் ஒரு சிங்கத்துக்கிட்ட கேட்குறாரு. சிங்கம் என்ன பண்ணும்? கர்ஜிக்கும், பதில் சொல்லாது. எழுதி ட்விட்டரில் அறிக்கையாக விடும். அதான் சிங்கம். ஏன்னா அடிபட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையோட பயங்கரமாக இருக்கும். அப்போ சிங்கம் கர்ஜிச்சுன்னா என்ன ஆகுது? அதனால தான் கர்ஜனை வேணாம், பயங்கரமாக எது நடக்க வேணான்னு அறிக்கை கொடுத்துருக்காரு. சரி, அப்படி என்ன கேள்வி கேட்டார்? அப்படி என்ன பேசிட்டாரு? எனக்கு ரத்தம் கொதிக்குது. அப்படி என் சிஎம்மை பார்த்து, எங்கள் விஜயண்ணாவை பார்த்து எத்தனை கேள்வி கேட்பீங்க? அந்த கேள்வி கொஞ்சம் பாருங்களேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்த இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு, நேர்ல சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. எது தோல்வி பயமா? எங்க சிஎம் சாருக்கா? எங்க விஜயண்ணாக்கா? தோல்வி பயத்தில் ஒருத்தன் 2 இடத்துல நிற்பான். அதுக்கு பேர் தோல்வி பயம் கிடையாது. 2 இடத்துலையும் ஜெயிச்சு 2 இடத்துல ஒரு இடத்த ராஜினாமா பண்ணுறதுக்கு ராஜினாமா கடிதங்கள் எதுக்குன்னு தெரியலையே. அவன் எதுக்கு சார் நீங்கள் 2 இடத்துல நீங்கள், எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. எதுக்கு 2 இடத்துல நிற்கணும்? ஒரு இடத்துல என்ன போதாதா? எப்படி ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணீங்க? என்ன சொல்கிறது? அது இல்லாமல் நீங்கள் நன்றி தெரிவிக்கல, அது ஒரு பிரச்சனையாகுது. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் யாரையும் பார்த்ததா நான் பார்த்ததில்ல. வர வச்சு பார்ப்பாரு. இப்போ சிஎம் எவ்வளோ பிஸியாக இருப்பார், அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். 1500 வேலை. இது ஒரு சிஎம்மாக இருக்கிறப்ப முதல்ல அவன் படம் பார்த்துருக்கீங்களா? மூச்சு விட கூட நேரம் இருக்குது, அவ்வளோ டைட்டாக போகும். இப்போ போய் அவர் எப்படி நன்றி சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடியே போகல, இப்போ போகிற அவங்கள வர சொல்கிற அளவுக்கு அவருக்கு டைமும் இல்லை. அதெல்லாம் செய்ய மாட்டார். சிஎம் சாரை பற்றி தப்பாக பேசினா எனக்கு கோவம் வரும். அநாகரிகமாக பேசாதீங்க, நாகரிகமாக பேசு. அவர் நன்றி சொன்னான்னு சொல்லலான்னு மக்கள் அதெல்லாம் பார்த்தா ஓட்டு போட்டாங்க. மக்களுக்கு அவரை சிஎம் ஆக்கணும். அவர் போய் அசம்பிளியில் அப்படியே கர்ஜிக்கிறத பார்க்கணும். அந்த கர்ஜனைக்காக வெயிட் பண்ணுவார். இப்பயும் அமைதியாக இருக்கிற, அப்படியே அமைதி காக்குறது. நீங்கள் கேட்குற கேள்விக்கலாம் அப்படியே உள் வாங்குறது, அப்சர்வ் பண்ணுறது. அப்படியே மண்ணில் தண்ணியை ஊற்றினா அப்படியே அப்சர்வ் பண்ணல, அந்த மாதிரி உங்கள் கேள்விகளை அப்சர்வ் மூஞ்சாலியாக அப்படி வாங்கி வச்சிருக்காரு.